வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, முருகனுடைய அறுபடை வீடுகள்லயே 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் திருத்தலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோவில் மட்டும்தான் கடற்கரையில அமைஞ்சிருக்குது. மற்ற 6 தலங்களுமே பார்த்தீங்கன்னா மலை மீது அமைஞ்சிருக்குது. இந்த திருச்செந்தூர் கடற்கரையில என்னென்ன அதிசயங்கள் இருக்குது, திருச்செந்தூர் முருகனுடைய அருளை நீங்க பெறுவதற்கு எப்படி சென்று வழிபட வேணும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பதிவில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2ஆம் படை வீடாக இருக்கின்ற திருச்செந்தூர் திருத்தலத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் மட்டும்தான் கடற்கரையில் அமைஞ்சிருக்குது. மற்ற அனைத்து கோவில்களும் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானை உருவாக்கியதுன்னு திருப்புகழ அருணகிரிநாதரும் குறிப்பிட்டிருக்காரு. பாலம் தேவராய சுவாமிகளும் திருச்செந்தூர்ல தல புராணத்தை தமிழில் எழுதிய வெற்றிமாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானே நேர்ல வந்து அருள் தந்த தலமாகவும் திருச்செந்தூர் சொல்லப்படுது. பிரச்சனைக்கு பரிகாரமாக ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சென்று வாருங்க, வழிபட்டு வாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும், திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி என்ன செய்யணும்னு, எப்படி வழிபட வேண்டும்னோ முழு அருளும் கிடைக்கும், தலையெழுத்து மாறி வாழ்வில் மகிழ்ச்சி நிறையணும் பலருக்கு தெரியாதுங்க. திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி வழிபட்டால் அளவில்லாத பலன்களை பெறலான்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா, மகிழ்ச்சி கிடைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னாங்க, வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் தாங்க முருகப்பெருமான். முருகனை வழிபடுவாங்க உலகம் முழுவதுமே கோடிக்கணக்கில் இருக்காங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க, குருவருள் கிடைக்க, வேலை கிடைக்கவும், கஷ்டங்கள் தீர, தோஷங்கள் நீங்குவதற்காக பலருமே திருச்செந்தூர் சென்று வந்தாலே சரியாகணும் பரிகாரம் சொல்லுவாங்க. திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து விடும், தலையெழுத்து மாறி விடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாதுங்க. திருச்செந்தூர் சென்று வந்துமே ஒன்றுமே நடக்கலன்னு புலம்பவங்களும் இருக்கிறாங்க. எப்படி சென்று வழிபட்டால் தலையெழுத்து மாறும் என்பதை தெரிந்து வழிபட வேண்டுங்க. திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியமல்லங்க. முருகன் நம்மை காண வேண்டும்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடியே முதல்ல நம்முடைய உடலையுமே மனதையும் தயார்படுத்திக்கணும். இந்த வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேசுங்க. நமக்கு எத்தனை மனக்குறைகள், தேவைகள், கவலைகள் இருக்கலாம். ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றி மனம் விட்டு பேசி வேண்டிக்கோங்க. மனதார முருகா என அழைத்து, நீயே துணை எனக்கு, உன்னை தவிர எனக்கு யாரும் துணையில்லைன்னு வேண்டி மனம் உருகி வேடிக்கோங்க. நீங்கள் திருப்புகழ் படிக்க படிக்க உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பிரச்சனைகள் விலகிவிடும். முருகனுடைய திருவருளால் வீட்டில் நிறைவதை உணர முடியும். கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலாவது முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவாங்க. அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே நிச்சயமாக எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூட நீங்கிவிடும். முருகனை நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்காக வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவார். திருச்செந்தூர் சென்றதுமே முதல்ல 4 கிணற்றில் தான் குளிக்கணும். அதற்கு பிறகுதான் கடலில் நீராட வேண்டும். அதற்கு பிறகுதான் கடை வீதியில் அமைந்துள்ள துண்டிகை விநாயகர் கோவிலில் சிதறு காய் விட்டு வழிபடணும். திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்குது. அங்கே சென்று வழிபட வேண்டும். இது முருகன் கோவிலுக்கு மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியரையுமே சண்முகருமே வழிபடணும். அதற்கு பிறகுதான் முருகன் சன்னதிக்கு பின்புற இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களை வழிபடணும். அங்கு வழிபட்ட பிறகுதான் வெளி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், பைரவர், பெருமாள் ஆகியோரை வழிபடணும். கோவிலை வலம் வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சகர்களிடம் பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதியை கேட்டு பெறுங்க. பன்னீர் இலையில மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 நரம்புகள் இருக்குது. இந்த இலையில வைத்து கொடுக்கப்படும் விபூதியும் முருகப்பெருமானே தன்னுடைய பன்னீர் கைகளால் பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் மாறி வழங்குவதாக ஐதீகத்தை உண்டு. பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சத்ருஹம்ஹார மூர்த்தி கோலத்தில் காட்சி தருவார். அவரை வழிபட்டாலே எதிர்களால் ஏற்பட இருக்கும் தொல்லைகள் நீங்குமா. அதே போலதான் மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை அளிக்கும். திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தீங்கன்னா புதன்கிழமையில புறப்பட்டு சென்று இரவு அங்கேயே தங்கி வியாழக்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுவதை
வழக்கமாக வச்சுக்கோங்க. குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதால தான் முருக திருத்தலங்களே திருச்செந்தூரில் மட்டும்தான் முருகப்பெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களையுமே செய்யும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுடைய வடிவமாக அருள் செய்து வராரு. திருச்செந்தூர் தளத்தில் பார்த்தீங்கன்னா சென்றால் குறைந்தபட்சமாக 8 முதல் 12 மணி நேரம் அங்கேயே இருக்கணும். அப்போதுதான் அந்த தெய்வத்தினுடைய முழு அருள் கதிர்களையும் நாம் பெற முடியும். இந்த முறைகளை பின்பற்றி நீங்கள் திருச்செந்தூர் தளத்திற்கு சென்று வழிபட்டாலே போதும், நிச்சயம் முருகன் அருளால் கர்ம வினைகள் கரைந்து தலையெழுத்து மாறும். கடவுளுக்குமே பார்த்தீங்கன்னா அவதார சிறப்பும் தனித்துவமும் இருக்குது. அதர்மம் தலை தொங்கும் போது அதை அழிக்கவே தான் அனைத்து கடவுள்களுமே அவதாரங்களும் நிகழ்ந்திருக்குது. முருகப்பெருமானும் அவதார நோக்கம்தான் இந்த கோவில். முருகனினுடைய அவதாரம் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொல்ல வேணும்னா முருகனுடைய அவதாரம் தமிழர்களின் வாழ்வோடு முன்னோர்களோடு தான் பிணைந்து இருக்குது. முருக வழிபாட்டில் ஒவ்வொரு விஷயத்திலுமே இதை உணர முடியும். இதன் மூலம் தமிழர்களுக்காகவே அவதரித்த தெய்வமாக முருகப்பெருமானை வழிபடுவவங்க சொல்வாங்க. இதனால தான் சங்க காலத்துக்கு முன்பே தான் நம் ஆதி தமிழர்களும் முருகப்பெருமானை தமிழ் கடவுள்னு போற்றி இருக்காங்க. சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் முருகனை வணங்குவதில் பல புதுமைகளை சேர்த்திருக்காங்க. பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு புதுமையாய் முருகன் திகழ்கிறாரு. கடவுளாக இருக்கக்கூடிய முருக பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் மட்டும் 6 இடங்கள் இருக்குதுங்க. அவை 6 படைகளாக திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவை இருக்குது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குகுமரன் இருப்பான் என்பதற்கேற்பத்தான் இந்த 6 படை வீடுகளிலே 5ம் மலை மேலே அமைந்திருக்குது. திருச்செந்தூர் மட்டும்தாங்க கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதால தான் அறுபடை வீடுகளை திருச்செந்தூர் தனி சிறப்பு கொண்டு இருக்குது. வங்கக்கடல்ல அலைகள் கொஞ்சம் விளையாடும் செந்தூர் ஆனவனுடைய திருத்தலத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முருகனுடைய 6 வீடுகள்லேயே 2வது படை வீடாக விளங்குது திருச்செந்தூர் கோவில். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. சூரபத்மனை வென்றதன் நினைவாக தான் இருக்கும். இவ்வாலையும் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. முருகனுடைய இப்படை வீடை சிலப்பதிகாரம் திருச்சிற்றளவாய் என்றழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 157 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைச்சிருக்காங்க. முருகப்பெருமானே சூரியனை ஆட்கொண்ட பின்பு தான் தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் சிவ பூஜையை செய்திருக்காரு. இந்த கோலத்திலேயே முருகனோ வலது கையில் தாமரை மலருடன் அருளுகிறாரு. தலையில சிவயோகி போல ஜடாமகுடத்துடன் தரித்திருக்கிறாரு. இவருக்கு இடது பின்புறம் பார்த்தீங்கன்னா சுவரில் ஒரு லிங்கம் இருக்குது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்புதான் முருகனுக்கு தீபாராதனையும் நடக்குது. சண்முக சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புற லிங்கம் இருக்குதுங்க. இவ்விரு லிங்கங்களுமே இருள உள்ளதால தீபாராதனை ஒளியில மட்டும்தான் நம்ம காண முடியும். இது தவிர பார்த்தீங்கன்னா முருகன் சன்னதியில வலதுபுறத்துல பஞ்சலிங்க சன்னதி அமைச்சிருக்காங்க. மார்கழி மாதத்துல தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகத்துல சொல்லியிருக்குது. சிவனுக்குரிய வாகனமாக நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானத்துல எதிரே அமைச்சிருக்காங்க. வெளியிலிருந்து படி பார்த்தீங்கன்னா முருகரை தரிசனம் செய்யும் போது பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது. முருகர் இடதுபுறம் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களை இயலும். இதற்கு கோயில் சார்பாக பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் கட்டணம் நுழைவுச்சீட்டு உண்டு. கூட்ட நெரிசல் அதிகம் உள்ள சமயம் இந்த நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதில்லைங்க. திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமானுடைய இத்தலத்தில் தான் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு. பிரதான கோபுரம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு எதிரேயே, அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்கணும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் கோபுரத்தை மேற்கில் கட்டியிருக்காங்க. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட கோபுரத்தின் வாசல் உயரமாக இருப்பதால எப்போதுமே அடைக்கப்பட்டு இருக்குது. சஷ்டி விழாவின் போது மட்டும்தான் முருகனுடைய திருக்கல்யாண நிகழ்வின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த வாசல் திறக்கப்படும். அவ்வேளையில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. கரி கோவிலுக்கு செல்லும் பாதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலே சுமார் 3 பர்லாங்குக்கு முன் துண்டிகை விநாயகர் கோயில் அமைச்சிருக்காங்க. இது தான் சுப்பிரமணிய கோவிலுக்கு உப கோயிலாங்க. முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக தான் விநாயகர் இருப்பதால இப்பெயர் பெற்றிருக்குது. காலை பார்த்தீங்கன்னா 5 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும். பங்குனி உத்திரம், திரு கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழா 6 நாட்களே நடக்கும்.
சில தலங்களில் தான் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்தோடு சேர்ந்து 7 நாட்கள் நடத்துவாங்க. ஆனால் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதமும் சூரசம்ஹாரம், 7ஆம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விழா 12 நாட்கள் கொண்டாடப்படுது. ஐயோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.